மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு சொல்கிறேன். ஒரு டிவி இருக்குது, ஒரு சோஃபா இருக்குது, ஒரு பெட்டு இருக்குதுன்னு சொல்கிறேன், ஃப்ரிட்ஜ் இருக்குதுன்னு சொல்கிறேன். இத்தனை இது வச்சுக்கிட்டு நீ எப்படி மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு சொல்லலாங்களா? ஆனால் ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடியும் எங்கள் அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினாங்க, இஎம்ஐ கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எனக்கு தெரியும். இது எல்லாமே அப்படியே இருக்குது. எத்தனை வருஷம் ஆனாலும் இதுவும் இந்த இடத்துல தான் இருக்கும். நானும் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த இடத்துல தான் படுத்து கிடப்பேன் போல். என் நிலைமையை பார்த்தா அப்படி தான் இருக்குது. நல்லா கேட்டுக்கணும். ஸ்போர்ட்ஸில் இருக்கும்போது, ஸ்போர்ட்ஸில் விளையாடும் போது இல்லை, ஸ்போர்ட்ஸில் இருக்கும்போது வாங்கினது. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் நான் விளையாண்டு வாங்கினது. மற்றதெல்லாம் நான் ஸ்போர்ட்ஸில் இருக்கும்போது வாங்கினது. 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா வந்து ஒரு கடை போட்டிருந்தாங்க. இந்த பழைய ஞாபகங்கள் அது அப்படியே இருக்கணுங்கிறதுக்காக அப்படியே வச்சுருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த ஃபஸ்ட்டு வீடியோலேயே நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய ஹோம் டூர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னோடய வீடு எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்கலாம். கம் டு மை இதுதான் ஃபஸ்ட்டு எங்களோட வீட்டோட என்ட்ரன்ஸு. உள்ளே வந்தோடனே இந்த இடத்துல ஒரு மேட்டு, அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா பாத்ரூமு, டாய்லெட் எல்லாமே இருக்குது. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் இருக்கும். அதில் பழைய தேவையில்லாத பொருள் இது எல்லாத்தையுமே அப்படியே மேலே தூக்கி போட்டிருக்கோம். ஒரு ஃபேனு. அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா ஒரு பழைய ட்ரம்மு, அதுக்குள்ளே ஃபுல்லாக எல்லாமே தேவையில்லாத பொருள் இந்த மாதிரி இதெல்லாம் தான் கிடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே ஒரு நல்ல தண்ணி தொட்டி, எப்பயாவது தான் தண்ணி வரும். அங்கே மோட்ரு அப்படியே மேலே டேங்குக்கு ஏற்றி விடுறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியில் ஒரு மாடிப்படி போகுது மாடிக்கு போகிறதுக்கு. அப்படியே உள்ளே வந்தோம்னா இதுதான் ஹாலோட வியூவு. ஹாலில் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா ஒரு செல்ஃபு. இந்த செல்ஃபு ஃபுல்லாக இருக்கிற ட்ரெஸ்ஸில் இந்த ஃபுல் ட்ரெஸ்ஸும் எங்கள் அண்ணன் ட்ரெஸ்ஸு மட்டும்தான் இருக்குது. அவனு ஒருத்தனுக்கு மட்டும்தான் இவ்வளோ ட்ரெஸ் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் வந்தோம்னா கீழே ஒரு டேபிள் ஃபேனு, ஒரு சேரு. அப்படியே மேலே வந்தோம்னா இவங்க தான் எங்கள் தாத்தா, எங்கள் அப்பாவோட அப்பா. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இதுதான் எங்கள் வீட்டோட பெட்டு. இந்த பெட்டில் தான் நான் இப்போது ஒரு வருஷமாக படுத்தே கிடக்கிறேன். வேறு வழி இல்லை, படுத்து தான் கிடக்கணும். அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா ரைட் சைடு வந்தோம்னா இங்கிட்ட ஒரு விண்டோ மாதிரி ஒன்று இருக்கும். அதில் வந்து இந்த மாத்திரை இது எல்லாமே ஒரு கவர் பையில் போட்டு தொங்க விட்டுருப்போம். அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா கொஞ்சம் முன்னாடி ஒரு பழைய டிவி ஸ்டாண்ட் இருக்கும். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பழைய டிவி வச்சுருந்தோம். அந்த டிவியோட ஸ்டாண்டு தான் இது. இப்போ தான் அதில் வந்து அந்த டிவி இல்லைன்ட்டு, பழைய டிவி இல்லைன்னு தேவையில்லாத பொருள், இந்த மாத்திரை, சீப்பு, எண்ணெய், இந்த ரேடியோ, இந்த மாதிரி பொருள் இது எல்லாத்தையுமே நாங்கள் இதில் போட்டு அப்படியே அடுக்கி வச்சுருக்கோம். இது என்ன மூடி வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கிற ட்ரெஸ்ஸு மட்டும்தான் என்னோடய ட்ரெஸ்ஸு. இவங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கபோர்டு மாதிரி இருக்குதா ஒரு இது, இதுக்குள்ளே திறந்து பார்த்தோம்னா இதுக்குள்ளே என்னோட ட்ரெஸ்ஸு மட்டும் இருக்குது. என்கிட்ட அவ்வளோவா டிஷர்ட்டு, லோயர், ஷார்ட்ஸ், இந்த டிஷர்ட் இந்த ட்ரெஸ்ஸு மட்டும்தான் இருக்கும். பேண்ட் ஷர்ட் என்கிட்ட எதுவுமே அவ்வளோவா இருக்காது. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இன்னொரு செல்ஃப் இருக்கும். இந்த செல்ஃபை ஃபுல்லாக எங்கள் அம்மா ட்ரெஸ்ஸு, எங்கள் அப்பா ட்ரெஸ்ஸு இது எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தோம்னா அப்படியே ஒரு பீரோல் ஒன்று இருக்கும். இந்த பீரோலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முக்கியமான ட்ரெஸ்ஸு, அதாவது கல்யாணம் இல்லை ஃபங்க்ஷன் இந்த மாதிரி முக்கியமான இடத்துக்கு போட்டு போகிற ட்ரெஸ் மட்டும் இதுக்குள்ளே இருக்கும். அப்படியே மேலே பார்த்தோம்னா தேவையில்லாத பேக்கு அது இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கும். என்னென்ன பேக் இருக்குது அப்படியே உள்ளே எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். உள்ளே அப்படியே பார்த்தோம்னா என்னோடய பேட் கவர் கிடக்குது. ஒரு வருஷமாக இதில் அப்படியே கிடக்குது. சரி இருக்கட்டும். அதுக்கப்புறம் அப்படியே இங்கிட்ட வந்தோம்னா ஒரு டிவி ஒன்று, ஒரு எல்இடி டிவி ஒன்று இருக்கும். இந்த டிவிக்கு இன்னும் டியூ முடியல, இருக்கட்டும் வாங்க. அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா கீழே ஒரு சோஃபா ஒன்று இருக்கும். இதில் தான் இந்த பெட்ஷீட்டு இதெல்லாம் வச்சுருப்போம். டிவியோட ரிமோட்டு இதெல்லாம் அப்படியே கிடக்குது. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா ஒரு மிரர் ஒன்று, நல்லா இருக்கா? அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இங்கே தான் என்னோடய மெடிக்கல் ரிப்போர்ட் இது எல்லாமே அப்படியே இருக்குது. எத்தனை வருஷம் ஆனாலும் இதுவும் இந்த இடத்துல தான் இருக்கும். நானும் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த இடத்துல தான் படுத்து கிடப்பேன் போல். என் நிலைமையை பார்த்தா அப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே அந்த பக்கம் போனோம்னா நான் ஸ்போர்ட்ஸில் இருக்கும்போது வாங்கின மெடல். நல்லா கேட்டுக்கோங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்கும்போது, ஸ்போர்ட்ஸில் விளையாடும் போது இல்லை, ஸ்போர்ட்ஸில் இருக்கும்போது வாங்கினது. அப்படியே அதை முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்தோம்னா கிச்சனில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா சாமி ரூமு, பூஜை ரூம் இருக்குது. அப்படியே இங்கே வந்து பார்த்தோம்னா எல்லா சாமி ஃபோட்டோவும் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அப்படியே எல்லா சாமி ஃபோட்டோவும் வச்சுருப்போம். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத பொருள், அந்த எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரிலாம் இது நிறையா கிடக்கும். எங்கள் அண்ணன் வச்சுருப்பான் நிறையா.
அப்படியே இன்னும் கொஞ்சம் கீழே வந்தோம்னா அரிசி, எண்ணெய் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். காய்கறி அப்படியே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அரிசி மூட்டை, தக்காளி. அப்படியே இங்கிட்டு வந்தோம்னா தண்ணி குடம் இது எல்லாமே வச்சுருப்போம் கிச்சனில். எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலுமே கிச்சனை எப்பயுமே நல்லா நீட்டாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் அப்படியே மேலே பார்த்தோம்னா செல்ஃபு. இதில் வந்து எப்பயாவது தேவைப்படுற பொருள் மட்டும் எடுத்துக்குவோம். பெரிய பெரிய பாத்திரம் இது எல்லாமே அப்படியே மேலே எல்லாமே இருக்கும். அப்படியே அந்த கார்னரில் போய் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஒரு அட்டைப்பெட்டி ஒன்று இருக்கும். அதிலெல்லாம் தெரியுது அவங்களுக்கு. அந்த அட்டைப்பெட்டி எப்போனா கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா வந்து ஒரு கடை போட்டிருந்தாங்க, ஜூஸ் கடை. அந்த ஜூஸ் கடையில் பயன்படுத்தின ஒரு ஐஸ் வைக்கிறது வந்து அந்த ஐஸ் கரையாமல் இருக்கிறதுக்கு இந்த அட்டைப்பெட்டிக்குள்ள தான் இப்போ வச்சுருப்பாங்களாம். தர்மக்கோல் மாதிரி இருக்குதுல்ல, அதில் தான் வச்சுருப்பாங்களாம். அந்த பழைய ஞாபகங்கள் அது அப்படியே இருக்கணுங்கிறதுக்காக அப்படியே வச்சுருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா பிரிட்ஜு. ஸோ பிரிட்ஜு வந்து அவ்வளோ சொல்லிக்கிற அளவுக்கு உள்ள எதுவும் இல்லை இப்போதைக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பிரிட்ஜு உள்ள ஒன்றும் அவ்வளோலாம் இல்லை. ஸோ பிரிட்ஜு என்னைக்கு ஃபில் ஆகுதோ அன்னைக்கு வந்து ஃப்ரிட்ஜ் டூர்னு ஒன்று தனியாக ஒன்று போடுவோம், சரியா? அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே ஒன்று இருக்கும். என்ன நல்லா தெரியுதா உங்களுக்கு? கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் நான் விளாண்டு வாங்கினது. மற்றதெல்லாம் நான் ஸ்போர்ட்ஸில் இருக்கும்போது வாங்கினது. இது ஒன்று தான் நான் விளாண்டு வாங்கினது. அப்படியே இங்கே பார்த்தோம்னா என் ஃபோட்டோ ஒன்று இருக்குது பிரிட்ஜுக்கு மேலே. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இதுதான் கிச்சனு. பார்த்துக்கோங்க, இதுதான் கிச்சனு. நீட்டாக இருக்கும் எப்பயுமே. இப்போ தான் சாப்பிட்டு சும்மா வச்சதுனால அப்படி இருக்குது. மற்றபடி எங்கள் அம்மா கிச்சனை நீட்டாக வச்சுருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா இந்த சமையலுக்கு தேவையான எல்லா பொருளும் இங்கே தான் இருக்கும். எண்ணெய், பருப்பு, அந்த பொடி, அந்த பொடி, இந்த பொடி இது எல்லாமே அப்படியே இங்கே தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் எங்கள் வீட்டு கிச்சனு, எங்கள் ஹாலு எல்லாமே. மொத்த வீடே எங்கள் வீடு அவ்வளோதான். சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் பெரிய வீடு இல்லை. ஒரு மிடில் கிளாஸ் நார்மல் ஃபேமிலியோட வீடு எப்படி இருக்குமோ அதை விட எங்கள் வீடு கொஞ்சம் சின்னது தான். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் வீடோட ஃபுல் வியூ. இங்கேருந்து அப்படியே பார்த்தோம்னா அங்கேயே தெரியும், அங்கேருந்து பார்த்தோம்னா இங்கே தெரியும். மொத்தத்துக்கே எங்கள் வீடு அவ்வளோதான். ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருள் வேணால் நீங்கள் சொல்லலாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு சொல்கிறேன். ஆனால் உங்கள் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டிவி இருக்குது, ஒரு சோஃபா இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டு இருக்குதுன்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் இருக்குதுன்னு சொல்கிறேன். இத்தனை இது வச்சுக்கிட்டு நீ எப்படி மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு சொல்லலாங்களேன். ஆனால் ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடியும் எங்கள் அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினாங்க, அந்த டியூவை அடைக்கிறதுக்கு, அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எங்களுக்கு தெரியும். என்னோட நிலைமை ஒரு நாள் மாறும், அன்னைக்கும் இந்த வீடும் மாறும். அப்போது செகண்ட் ஹோம் டூர் கண்டிப்பாக இதை விட இன்னும் நல்லா வரும்னு நம்புகிறேன். இப்போதைக்கு அவ்வளோதான் என்னால் எடுக்க முடிஞ்சது. இது என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ தான். ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. போக போக நான் வீடியோ எல்லாமே கரெக்ட் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து நான் வீடியோ போடுவேனான்னு கூட தெரியல. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். போட்டேன்னா நல்லபடியாக வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இதுதான் எங்களோட மொத்த வீடு, பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே எங்கள் வீட்டில் ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். இங்கேருந்து பார்த்தோம்னா அப்படியே ஃபுல் வியூவில் இங்கே வர வந்துடுது. திரும்ப இங்கேருந்து அங்கே போனோம்னா அவ்வளோதான். என் மொத்த வீடு இவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுங்க. அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களை சந்திக்கிறேன். டெய்லி இனிமேல் எங்கள் வீட்டில் என்னென்ன ஃபுட்டு இருக்குது, நாங்கள் எப்படி சாப்பிட்றோம், ஒரு மிடில் கிளாஸ் வீட்டில் என்ன சாப்பாடு இருக்குது, அந்த மாதிரி இதெல்லாம் நான் வீடியோ போடலான்னு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட்டை, வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், மற்றபடி வேணாம், சரியா? சரி, ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.